மேலப்பாளையம் அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத்தில் சீரத்துன் நபி தின கூட்டம் கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நாடு முழுவதும் மீலாதுன் நபி கொண்டாடப்பட்டது. அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத் உலகம் முழுவதும் சீரத்துன் நபி என்ற பெயரில் ஆண்டு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதாவது நபிகள் வாழ்க்கையை நினைவுகூரும் விதமாகவும் போற்றும் விதமாகவும் ஆண்டில் குறைந்தது 3 அல்லது 4 முறை இதுபோன்ற சீரத்துன் நபி கூட்டங்களை நடத்துகின்றது. அதில் புனித முகமது நபி அவர்களின் அழகிய முன்மாதிரியை எடுத்து வைக்கப்படுகிறது. இந்த வகையில் இன்று மேலப்பாளையம் அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத்தின் கிளை அமைப்பான மஜ்லிஸ் அன்சாருல்லாஹ் சார்பாக சீரத்துன் நபி கூட்டம் நடைபெற்றது. அதில் முகம்மது நபி அவர்கள் மனித குலத்தின் ஒவ்வொரு மட்டத்தினரோடும் எவ்வாறு அன்புடனும் அனுதாபத்துடனும் நடந்து கொண்டார்கள், மேலும் உலகில் மத நல்லிணக்கம், சாந்தி, சமாதானம் போன்றவை மலர என்னென்ன முன் மாதிரிகளை விட்டுச் சென்றார்கள் என்பதை பற்றிய சொற்பொழிவுகள் நிகழ்த்தப்பட்டன. இந்த கூட்டத்திற்கு அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத்தின் நெல்லை மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களின் தலைவர் நாசிர் அகமது தலைமை தாங்கினார். மேலப்பாளையம் மஜ்லிஸ் அன்சாருல்லாஹ் தலைவர் சித்திக் காதர் விருந்தினர்களை வரவேற்றார். நாசிர் அஹ்மத் மற்றும் மௌலவி தாஹிர் அஸ்மத் ஆகியோர் சொற்பொழிவு ஆற்றினர். இந்த கூட்டத்தில் அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத்தின் உறுப்பினர்கள் தவிர பல்வேறு மாற்று மத சகோதரர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கூட்டத்தில் பஷீர் அஹ்மத், தாஹிர் அஹ்மத், அனீஸ் அஹ்மத், நியாஸ் ஹாரூன் உள்பட பலர் கலந்து கொண்டனர். உலக மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட குர்ஆன் புத்தகம் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டது. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்களுடன் இருப்பதாக. ஏற்கனவே வரவேற்புரையில் கூறப்பட்டபடி அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத்தினராகிய நாங்கள் மீலாதுன் நபி என்ற பெயரில் இதனை கொண்டாடுவதில்லை. ஏனென்றால் மீலாதுன் நபி என்றால் நபியினுடைய பிறப்பு. இஸ்லாத்தில் வந்து பர்த்டே என்பதற்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கிடையாது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடியதில்லை, கொண்டாடக்கூடியதும் இல்லை. அவருடைய தோழர்கள் அவரது மரணத்திற்கு பிறகும் கூட நபியின் பிறந்த நாளை கொண்டாடியதில்லை, கொண்டாடக்கூடியதும் இல்லை. இதற்கு மாறாக அஹ்மதிய்யா முஸ்லிம் ஜமாத்தினராகிய நாங்கள் இதனை சீரத்துன் நபி என்ற பெயரில் முகமது நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் இருந்து அவருடைய பண்புகளையும் அவருடைய போதனைகளின் சிறப்புகளையும் எடுத்துக் கூறுவதை வழக்கமாக்கிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு ஒரு படி மேலாக நாங்கள் செய்வது என்னவென்றால், இந்த நாளை ஆல் ரிலிஜியஸ் ஃபவுண்டர்ஸ் டே என்ற பெயரில் அல்லது சர்வசமய மாநாடு என்ற பெயரிலும் கூட நாங்கள் நடத்துவதுண்டு. நாம் அனைவரும் வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்திருக்கின்றோம். ஒவ்வொருவரும் சிலருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் படித்திருப்போம். அவர் மிகப்பெரிய ஒரு சமுதாயத்தில் புரட்சி செய்தவராக இருப்பாரு, ஒரு பெரிய விஞ்ஞானியா இருப்பாரு, ஒரு அரசியல் தலைவராக இருப்பாரு. ஏதோ ஒருவருடைய வாழ்க்கை வரலாறு நம்ம படித்திருப்போம், அதனால இம்ப்ரெஸ் ஆகிருப்போம். ஒவ்வொரு வாழ்க்கை வரலாறுலையும் நிச்சயமாக நமக்கு தேவையான நன்மையான கருத்துக்கள் இருக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால், ஒருவர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறை அறியாமல் இருந்துவிட்டால், படிக்காமல் இருந்துவிட்டால் அது அவருக்கு மிகப்பெரிய இழப்பாகும். ஏனென்றால் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து இறைவன் திருக்குர்ஆனில் இறைவன் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களுக்கு இந்த தூதரிடத்தில் அழகிய முன்மாதிரி இருக்கின்றது என்று கூறுகின்றான். மேலும் நபியே, நீர் மிக மேலான நல்லொழுக்கத்தில் நிலை பெற்றுள்ளீர் என்று கூறுகின்றான். ஆக ஒரு திறந்த புத்தகமாக இருக்கின்றது. அவருடைய அந்த பெர்சனாலிட்டி, ஆளுமை, அவருடைய நடை, உடை, பாவனை எவ்வாறு இருந்தது, அவர்கள் மற்றவர்களோடு எவ்வாறு பரிமாறினார்கள், மற்றவர்களோடு பழகிய விதத்தில் அன்னார் மற்றவருடைய உரிமையை செலுத்துவதில் நுட்பமாக கருத்தில் கொண்ட விஷயங்கள், பிறகு இறைவனோடு அவர்களிடம் இருந்த உறவு, அவருடைய இறை வணக்கம்,
அன்றாட வாழ்வின் ஒவ்வொரு அசைவிலும் இறைவனை நினைவு கூர்ந்த விதம், பிறகு அவருடைய கருணை, பரிவு, மன்னிக்கும் குணம், தயாளம், வீரம் போன்ற அனைத்து விஷயங்களும் துல்லியமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன.